திருவரை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தொடர்ந்து கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை இந்த வான்வழி வகுப்புகள் வழியாக நாம் படித்து வருகிறோம். இந்த பாடங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக. இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தில் 3வது அதிகாரம். இதில் 23 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு கொரிந்திய கிறிஸ்தவர்கள் பார்ப்பதற்கு ஆள்கள் நல்ல உயரமாக அகலமாக வயது உள்ளவர்களாக தென்பட்டாலும் அவங்க மனது கர்த்தருடைய விஷயத்தில் ஒரு கோழைத்தனமாக குழந்தைத்தனமாக இருக்கிறது. சில ஆள் இருக்கான், பார்த்தா பெரிய வயசு உள்ளவனாக இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க செய்கிற மாதிரி செய்வான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற புத்தி இல்லையே இவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்குது. மார்க்கத்துலேயும் குழந்தைங்க மாதிரி தான் இருக்காங்க, மதத்தில் ரொம்ப கேவலமாக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை மலங்கழியும், கை அதில் வைக்கும், திருப்பி முகத்தில் அது பூசிக்கும். நம்ம அதை பார்க்கும்போது என்ன நினைப்போம்? அறிவில்லை, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? இதே காட்சியை கிறிஸ்தவர்களாக நீங்கள் வசந்தன்படி நடக்கும்போது ஒரு குழந்தை மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? சேற்றிலே விழுந்த ஒரு பன்றி எவ்வளோ தான் கழுவுனாலும் மறுபடியும் சேற்றுக்க போகிற மாதிரி நம்முடைய மனது இப்படி தானே இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நம்மால் முடியல. பாருங்கள், 3 சிறிய குற்றங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த 3 குற்றங்கள் வேரோடு ஒரு செடியை பிடுங்கின மாதிரி, வேரோடு ஒரு மரத்தை வெட்டி போட்ட மாதிரி பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. பெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து பட் பட் பட்னு எல்லாரும் சுட்டு சாவடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே பொறாமைப்பட்டாலே போச்சு. சகோதரர்களே, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு விலகி போகிற மனிதர்கள், அதற்கு அவர்கள் என்ன காரணத்தை வைத்திருக்கிறார்கள்? அதன்படி நடவாமல் போவதற்கு என்ன பிரச்சனை அவர்களுக்குள்ளே இருக்கிறது? பவுலடியார் 3 காரியங்களை சொல்கிறார். அதாவது 3வது வசனம் பாருங்கள், பொறாமையும் ஜலசி. இன்றைக்கு சகோதரர்கள் பாருங்கள், பொறாமையினால் காரணமே இல்லாத பொறாமை. 2வதாக வாக்குவாதம், கண்டென்டன்ஸ். அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறது, ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் சொல்கிறது. பொதுவான அர்த்தங்களை தேடுவதற்கு பதிலாக ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு இதான் அப்படின்னு சொல்கிறது. இப்படி பேசுவது மார்க்கத்தின் அடையாளம் அல்ல. மதத்தில் இருக்கும் அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் 2000 பிரிவாக இருப்பதற்கு என்ன காரணம்? பொறாமை. ஒருத்தனை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சான், அடுத்தது ஒருத்தனை விட்டு ஒருத்தன் விவாதிக்கிறான், சண்டை போடுறான். 3வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேதம் என்று போட்டிருக்கிறது. நம்ம தமிழில் அதை அழகாக சொல்லணும்னா தீண்டாமைன்னு சொல்லலாம். அதாவது நிறவெறி, அப்புறம் ஜாதி வெறி, அப்புறம் ஏழை பணக்காரன், வெள்ளை கருப்பு, நீ மேலே நான் கீழே, இதெல்லாம் பேதம் தானே. பார்க்குறதுக்கு இந்த 3ம் ஒன்றுமே இல்லாத விஷயமா தெரியும். பொறாமை தானே, எல்லாம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் சத்திய விஷயத்தில், சபை விஷயத்தில் பொறாமை என்பது நம்பர் 1 பேசப்பட்டிருக்கு. இட் வாஸ் த ரூட் காஸ் யுவர் ஜெலசி. 2வது வாக்குவாதம். சத்தியம் இப்படி இருக்குன்னா ஆளுக்கு ஒருத்தன் ஒன்றுன்னு சொல்கிறான். கூட்டு பார்வை இல்லை, கூட்டு சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஆற்றல் இல்லை. கண்டெய்ன்மெண்ட்ஸ். 3வது பார்ஷியாலிட்டி, பேதங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தன் ஜாதி பேராலேயே வாழ்கிறார்கள். ஜாதி பேராலே சபைகள் நடக்குது.
இயேசு சிலுவையை விட ஒவ்வொருவரும் அவங்கவுங்க ஜாதியை தூக்கி காட்டுறான். உலகத்தில் இந்த தேசம் சபிக்கப்பட்டிருப்பதுக்கு ஒரு காரணம் இங்கே இருக்கிற மதமும் அந்த மதம் போதிக்கிற ஜாதி தான். உலகத்திலே தீண்டாமை போதிக்கிற ஒரு நாடு இந்திய நாடு, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. ஒவ்வொரு தேச தலைவனும் கூட தன் பேரோடு தான் ஜாதி வச்சிருக்கான் பாருங்க. கவனிச்சிக்கலாம் நீங்க. இப்போ நரேந்திரன் என்பது பேரு, பின்னால் இருக்கிற பேர் ஜாதி. ஒரு ஆள் அகமதுன்றாரு, பக்கத்தில் பட்டேல்னு பேர் வச்சிருக்காரு, வடநாட்டில் மந்திரி அவர். அப்போ மக்கள் தலைவர்களே இங்கே ஜாதியை போற்றுகிறார்கள். நீங்கள் இந்த எலெக்ஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜாதி தான் ஆளுதுங்க. மறுக்க முடியுமா? பெரிய வல்லரசு அப்படின்னு நம்ம பேசுகிறோமே தவிர இந்த வல்லரசை நாசப்படுத்துவது இங்கே இருக்கிற ஜாதி பைத்தியங்கள். இந்த மண்ணிலே இந்த சபை இருக்கிறது. ஆகவே இந்த 3 குற்றங்கள், பொறாமை, வாக்குவாதம், பேதம், இந்த 3 இருந்தால் மனுஷன் காலி. நீங்கள் குழந்தைகள், பலனற்றவர்கள், அதனால் நீங்கள் பிரிவினை உடையவர்களாக இருக்கிறீங்க. என் அன்பு சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, கண்மணிகளே, இந்த கருத்து உங்களை தைக்கிறதா, உணர்த்துகிறதா? தேவன் நம்மை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். We are all created in the image of God, in the likeness of God, in the spirit of God. Everyone, every man and woman. From where this casteism came? அப்படியானால் இந்த ஜாதி எங்கிருந்து வந்தது? இந்த நாட்டிலே கடவுள் பெயரால் போதிக்கப்படுகிறது, மதத்தின் பெயரால் போதிக்கப்படுகிறது. பைபிள் never teach a caste. தீண்டாமையை போதிக்கிற சாதியை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கவில்லை. விளங்குச்சுங்களா? அடுத்தது, அதனால என்ன ஆயிப்போது, அதாவது இந்த பொறாமையும் இந்த வாக்குவாதமும் இந்த பேதம் வரும்போது குரூப்பிசம் டெவலப் ஆகுது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார். இப்படி குழந்தைத்தனமாக போனதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். சில குழந்தைங்க 5 வயசு இருக்கும், பார்த்தா 2 வயசு மாதிரி தெரியும். சில பையனுங்க இருப்பானுங்க 15-16 வயசு இருக்கும், அவன் செய்கிற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தை மாதிரி இருப்பான். சில ஆள் 60 வயசு இருக்கும், அவன் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு 6-7 வயசு பையன் மாதிரி சேட்டை பண்ணுவான். அதுக்கு என்ன காரணம்னா மன வளர்ச்சி குன்றியவர்கள். அது மாதிரி ஆவிக்குரிய வகையில் மன வளர்ச்சி நாம் குன்றியவர்களாக இருக்கிறதுனால சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். முதலாவது ஒன்றை நாம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய அடித்தளமாக, அஸ்திவாரமாக எல்லாவற்றுக்கும் இருக்கிறார். அதன் மீது நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவம் என்பது பேசிக்கலி கிறிஸ்டியானிட்டி ஃபவுண்டட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போது தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு போங்க, அதை ஒரு 800 வருஷம் ஆட்சி கட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க, பிரமாதமாக பேசுகிறாங்க. அதனுடைய நிழல் அது மேலேயே விழுது, வெளிப்பக்கம் விழாது, அவ்வளோ சயின்டிஃபிக்காக கட்டிக்கிறதா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் ஆச்சரியப்படலை. நான் எதை ஆச்சரியப்படுறேன்னா, பக்கத்தில் சுற்றி மலை எதுவுமே கிடையாது. அப்போது அந்த கோயிலை கட்டுறதுக்கு எங்கேருந்து அவ்வளோ பெரிய கல்லை உருட்டிட்டு வந்திருப்பாங்க? இது என்னுடைய ஆச்சரியம். 2வது, அவ்வளோ பெரிய கோயில் நிற்கணும்னா எவ்வளோ பெரிய அஸ்திவாரம் கீழே இருக்கணும். அஸ்திவாரத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போது எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடுகளை போய் பார்க்குறோம், உலக அதிசயம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பிரமிடுகளின் கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை நம்மளால் பார்க்க முடியுதா? இல்லை. அது மாதிரி சில மரங்களை பார்க்குறோம், பிரமாதம், எவ்வளோ பெரிய மரம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் எவ்வளோ பெரிய மரம் தரையிலிருந்து தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர தரைக்கு அடியில் அது எப்படி வேறாக கிளை பறைந்து மண்ணிலே புதைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கல. அப்போது அஸ்திவாரம் என்பது கண்ணில் பார்க்கக்கூடியது அல்ல. ஆனால் அஸ்திவாரம் எவ்வளோ பெரியதோ, எவ்வளோ வலுவானதோ அதை பொறுத்து உயரம் அகலமுமான கட்டடங்கள் கட்டப்படுகிறது.
அப்படியானால் கிறிஸ்துவின் சபை, இயேசு கிறிஸ்து அதற்கு அஸ்திவாரம் என்று சொல்லுகிறது. அந்த அஸ்திவாரத்தை மனிதர்களால் போட முடியாது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதம் உள்ள மக்கள் கிறிஸ்துவின் சபைக்கு அஸ்திவாரமாக இருக்க முடியாது. 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. There is no other foundation except Jesus Christ. அப்படியானால் 2000 ஆண்டுகளாக அஸ்திவாரத்தின் கீழ் இருக்கிற இந்த சபையின் மேலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது கூட்டி கட்டப்பட்டு சேமிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக, பண்ணையாக, மாளிகையாக உயரே எழுப்பப்படுகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இப்போ விளங்குச்சுங்களா? அப்போது இந்த அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியம் என்பதை கவனிக்கணும். லைக் த ஃபவுண்டேஷன், லைக் த பில்டிங், லைக் த லோட் ஆஃப் த ஃபவுண்டேஷன், ஸோ ஆல்சோ த லோட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் பில்டிங். அஸ்திவாரம் எவ்வளோ எடையை தாங்க முடியுமோ அவ்வளோ பெரிய எடையை தான் மேலே கட்ட முடியும். அஸ்திவாரத்தை லைட்டாக போட்டு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குனா. நகைப்பாக சொன்னாலும் அது உண்மையான செய்தி தானே. என்ன, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு. இப்படி தான் பிரிவினை சபைகள், இந்த டெனாமினேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதாவது மதம் நம்ம சொல்கிறேன் இல்லையா, கிறிஸ்தவ மதம், அதெல்லாம் அப்படி தான். அவங்களுக்கெல்லாம் ஃபவுண்டேஷனே கிடையாது. ஒரே குதிப்பான், ஒரே கூட்டம், எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, தேவன் இந்த ஃபவுண்டேஷனை தீர்க்க தரிசனத்தில் எப்படி போட்டிருக்கிறார் என்று சொல்கிறார் என்று கவனியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, உரைத்தல் வேற, பேசுதல் வேற. உரைத்தல்னா உலகம் முழுவதுக்கும் இந்த சத்தியம். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். சீயோன் என்பது எருசலேமுக்கு இன்னொரு பெயர். நல்ல கவனிங்க, அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். 3 சொற்கள் இங்கே பேசப்பட்டிருக்கு. பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரமான மூலைக்கல். இந்த கல்லை தேவன் எங்கே வைக்கிறன்றாரு? எருசலேமில், சீயோனில் வைக்கிறாராம். அந்த அஸ்திபாரத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மேலே ஏறி நின்று குப்புற கழுந்தவன் எவனுமே கிடையாது. அது மேலே ஏறி நின்று தவறி விழுந்து நாசமாக போனவன் எவனுமே கிடையாது. பிகாஸ் த ஃபவுண்டேஷன் இஸ் so strong laid by God, when you put your faith upon Him, you are not going to be shaken, fallen. You are going to be stable on that. அதன் மேலே நீங்கள் நிற்க முடியும். இது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கவனிங்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது எந்த ஒரு கட்டடமும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கரைந்து விழுந்து தூசியாக போய்விடும். ஆனால் இயேசுநாதர் சொல்கிறாரு, நம்முடைய மரணத்துக்கு பிறகு பாதாளம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாதாளத்துக்கே இயேசு கிறிஸ்து கட்டுகிற அந்த ஆலயத்தின் மீது, அந்த சபையின் மீது அதிகாரம் இல்லை, அதை மேற்கொள்ள முடியாது. The ADs have no power to turn over the church which Jesus built on the rock. அதாவது பேதுரு இயேசுவை பார்த்து இப்படி சொன்னால், இதை 16வது வசனத்தில் மத்தேயு 16:16, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த
இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் வழியாகத்தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத அந்த சபை, அந்த அஸ்திவாரம் கட்டப்படுகிறது. அது பரீட்சிக்கப்பட்டது, திட அஸ்திவாரமானது, விலையேற பெற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த சபையை கட்டுவேன் என்று சொன்ன உடனே எப்படி கட்டுவார் அப்படின்னு அப்போஸ்தலர் கொஞ்சம் யோசித்தாங்க, உங்களை போல என்ன போல. உடனே அவங்களுக்கு அந்த செய்தி அவர் சொல்லிட்டார், இதனுடைய மரணத்தின் வழியாக தான் நான் அதை கட்ட போகிறேன். பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய், ஞாபகம் இருக்கா, எருசலேமுக்கு இன்னொரு பேர் சியோன். எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு, கவனிங்கள், கொலை உண்டு, கவனிங்கள், 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதாய் தமது சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போது பாதாளம் மேற்கொள்ள முடியாத திட அஸ்திவாரமான அந்த சபையை கிறிஸ்து தமது மரணத்தின் வழியாக எருசலேமிலே கட்டுவதாக அவர்களுக்கு சொன்னார். இதுதான் நடந்தது. அதனால தான் நாம் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி 2000 வருஷம் ஆச்சு, இந்த அஸ்திவாரம் போட்டு 2000 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம அண்ணாச்சிங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மதத்தில் இருக்கிறவனுங்க, நான் தான் இந்த சபையை துவக்கினேன், நான் தான் ஃபவுண்டரு, என் ஒய்ஃப் செக்ரட்டரி, என் மச்சான் மேனேஜரு, இப்படி இந்த ஒரு குடும்பத்தையே அவன் காட்டிகிட்டு இருக்கான். ஒரு சபையும் ஒரு லெட்டர் போட்டு அவங்க தான் அந்த சபைக்கு ஆதாரம், தூணுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் சபை என்பது ஒன்று தான், அதனுடைய மெய்யான அடையாளம் இயேசு, அதனுடைய அஸ்திவாரம். அதை பாதாளம் மேற்கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? சொன்னது விளங்குச்சா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். யூதர்களை பார்த்து பேதுரு சொல்கிறார், நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ அவர்தான் அந்த மூலைக்கல், அவர்தான் அந்த அஸ்திவாரம் என்று சொல்கிறார். இது உயிர்த்தெழுதல் நடந்து முதல் பிரசங்கம் செய்தார்களே, அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக பேதுரு பேசுகிறார். இப்பொழுது 12வது வசனம். அவராய் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. அந்த அஸ்திபாரம் மேலே தான் நமக்கு ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். இப்போ என்ன தெரியுதுன்னா, இயேசு அஸ்திவாரமாக மட்டுமல்ல, அந்த அஸ்திவாரத்தின் மேலே தான் நமக்கு தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ Jesus not only the foundation, upon that foundation only God has kept our salvation. அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொள்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை எல்லாம் அஸ்திபாரத்தின் மேலே எடுத்து தேவன் வச்சுக்கிறார். ஆரம்ப காலத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ஞானஸ்தானத்தின் வழியாக ரட்சிக்கப்பட்ட மக்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. கவனிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கவனிச்சிங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது ரொம்ப பேருக்கு வழங்கலை. ஏன் சபையிலே சேர்த்து கொண்டார்? சபையானது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திடாஸ்திபாரமானது. அது இயேசுனுடைய மரணத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களை வெளியே தேவன் துரத்தாமல் அவர்களை உறுதியான அஸ்திபாரத்தினுமாகிய சபையில் சேர்த்து கொண்டார். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ காலம் நம்ம விளங்காமல் போனோம். கைக்கு எட்டுகிற தூரத்தில் இருக்கிற இந்த சத்திய வசனத்தை படிக்காமல் வேறு நாட்டிலேருந்து எவனா சொல்லுவான் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இன்றைக்கு சபை நாசமாக போச்சு. காரணம், அந்த சபை ஒரு மதமாக இருக்கிறதுனால அந்த மனிதர்களுக்கு அவங்க என்ன சொல்கிறான்னு அவனுக்கு விளங்கலை.
Christianity become a business center, a trade. They brainwash people foolishly. They need to teach the true foundation of God which saves man and adds to it daily, that ADs have no right, no power to prevail against it. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜீவன் உள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தினம் நம்ம போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, முடியுது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நண்பர்கள் புதுசாக கட்டின வீட்டை போய் பார்க்குறோம் இல்லையா? கிரகப்பிரவேசம்னு அதை சொல்கிறாங்க. ஒரு கட்டடம் எப்படி கட்டப்படுதுன்னெலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு காலத்தில் மக்கள் வெறும் மண்ணில் கட்டினாங்க, அப்புறம் பாறையை உடைத்து கற்களால் கட்டினாங்க, அப்புறம் மண்ணை சுட்டு செங்கலால் கட்டினாங்க. இப்போல்லாம் இரும்பு போன்றவைகளால் கட்டுறாங்க. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஆனால் திட அஸ்திபாரமான கிறிஸ்துவனுடைய அந்த சபை எப்படிப்பட்ட கல்லில் கட்டப்பட்டது தான்? அந்த கல்லுக்கு உயிர் இருக்கணும்னு சொல்கிறார். உயிர் உள்ள கல் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு செங்கல் 25 பைசாவுக்கு விற்றுது, அதுக்கும் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு செங்கல் விலை 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா ஆகிப்போச்சு. சின்ன செங்கல் இல்லையா? விலை அவ்வளோ ஏறி போச்சு. ஆனால் உலகத்தில் எங்கேயுமே உயிர் உள்ள செங்கல்னு ஒன்று கிடையாது, ஜீவன் உள்ள கல்லுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய பார்வையில் எ லிவிங் ஸ்டோன். பாருங்கள், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகை. அப்போது சபை என்பது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களால் ஆவிக்கேற்ற ஒரு மாபெரும் மாளிகையாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறார். சபை என்பது இதுதான். அதனால தான் வாடிகன் நகரத்திலே போப்பு உட்கார்ந்துருக்காரு, அந்த பில்டிங் சர்ச்சு கிடையாது. எடின்பரோ இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற அந்த மாபெரும் ஆலயம் கட்டடம் சபை கிடையாது. நீங்கள் போகிற எந்த ஒரு கட்டடமும் அது சபைன்னு அழைச்சிக்கூடாது. எது சபைனா அது ஜீவனுள்ள ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாக இருக்கணும். அதுதான் சபை. அப்படிப்பட்ட ஒரு சபை தான் ஒரு இன்விசிபிள் பவரில் விசிபிள் மேன் நீங்களும் நானும் போய் உட்கார்றவங்க. சபை என்பது அதுதான். அதுக்காக சபை ஒரு பெரிய பில்டிங் கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மாபெரும் கட்டடம் நமக்கு தேவை தான் கூடி வருவதற்காக. ஆனால் கட்டடத்தை போய் நம்ம சபைன்னு சொல்கிறது இல்லை, மக்களை தான் நம்ம சபைன்னு சொல்கிறோம். பில்டிங் நெவர் பி கால்ட் as a church, but the people are called as church. Of course we need a building so that we may gather together in a safe manner. பாதுகாப்பான முறையில் ஒரு இடத்துல நம்ம கூடுவதற்கு ஒரு கட்டடம் தேவை, அவசியம்தான். ஆனால் எப்போதும் ஒரு கட்டடத்தை பார்த்து நீங்கள் சபைன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, அந்த சபை கட்டடம் ஒரு ஜீவனுள்ள கல்லால் கட்டப்படல. அதனால் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ராஜரீகமான ஒரு கூட்டம், ஆசாரிய கூட்டத்துக்கு தான் சபைன்னு பேர். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இப்போது கொரிந்து சபை இயேசு கிறிஸ்துவால் போடப்பட்ட அந்த அஸ்திவாரத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் நாங்கள் சபை அப்படின்னு சொல்லி பம்மத்து பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கி நம்ம ஆளுங்க பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி இந்த 2000 பிரிவில் இருக்கிற அத்தனையும் ஒரே கோஷம்தான் போடுவான், அப்படியே தரையில் குதிச்சிட்டே தான் இருப்பான். நமக்கே வெக்கமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த சபையில் இருக்கிற மக்களும் அவர்களுடைய செய்கைகளும் அவங்களுடைய பாடல்களும் அவங்களுடைய ஊழலான போதனைகளும் ஏமாற்று வேலைகளும் பொய் தீர்க்க தரிசனங்களும் பொய்யான அற்புதங்களும் அவமானத்திலே அவமானமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட மக்கள் எவ்வளோதான் தங்களை சபைன்னு சொன்னாலும்
அவர்கள் அழிந்து போவார்கள். பாருங்கள், இதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 நம்ம படிக்கிறோம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளினால் கட்டினால். ஒரு ஆள் வீடு கட்டுறதா இருந்தால் பொன்னால் கட்டலாம், வெள்ளியால் கட்டலாம், கல்லால் கட்டலாம், மரத்தால் கட்டலாம், புல்லால் கட்டலாம். புல்லுனா மூங்கில். மரத்தால் கூட கட்டலாம், வைக்கோலால் கூட கட்டலாம். ஆனால் இந்த கட்டடங்கள்லாம் பாதாளம் விழுங்கிடும். பாதாளம் எதுக்கு? கொஞ்சம் நெருப்பு வச்சாவே அழிஞ்சுவிடும். பாருங்கள் அடுத்த வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஒரு ஆள் பாருங்கன்னு சொல்லி என்ன செய்திருக்கான்? வைக்கோலில் கட்டுறான், புல்லில் கட்டுறான், மரத்தில் கட்டுறான், கல்லில் கட்டுறான். அதுக்கு மேலே ஒரு ஆள் நாங்கள் இப்போ வெள்ளியில் கட்டும், பொண்ணில் கட்டும். கட்டு. இன்றைக்கி இந்த விக்கிரக மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க கோவில்ன்றான், தங்கத்திலே கட்டுது. வெள்ளி கோயில்ன்றான். என்ன ஒன்றா பண்ணு, கல்லில் கட்டுறான். அதே மாதிரி தான் சபை. எங்கள் சபையில் 5000 பேர் வரானா, ஆனால் அந்த 5000 பேர் மோட்சம் போனால் பார்த்துக்க. திடாஸ்திபாரமான விலையேறப்பட்ட அந்த அஸ்திவாரத்தின் மேலே இருக்கானா இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லை. ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் மாதிரி, ஒரு லைன்ஸ் கிளப் மாதிரி அவங்க, அவ்வளோதான். ஒரு கூட்டணி, அந்த அரசியலில் இருக்காங்களே கட்சிகள், அது மாதிரி ஒரு வெறியோடு அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய பேர் ஆட்டுக்குட்டியின் புத்தகத்தில் எழுதப்படல. அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. அவர்கள் புதிய ஏற்பாடு படி நடக்கிறது இல்லை. அவர்களுக்கு திடாஸ்திபாரமான அஸ்திவாரத்தை பற்றிய ஒரு அறிவு இல்லை. அதான் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். ஆக இந்த மாதிரியான கட்டடங்கள் விழுந்து விடும். ஆகவே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிக்கையும் எல்லாம் எடுத்தாந்து போட்டு எல்லாத்தையும் எல்லாம் உள்ளே கொண்டாந்து ஊர் உலகத்தையே மாற்றி காட்டுற மாதிரி ஒரு 4 சினிமா தேட்டர் அளவுக்கு ஒரு பெரிய கட்டடங்களை அமைச்சிக்கிட்டாலும், ஒரு ஸ்டேஜை போட்டுக்கிட்டாலும், எவ்வளோ ஆட்டம் போட்டாலும், கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லைன்னு சொன்னால், அந்த சத்தியம் அங்கே இல்லைன்னு சொன்னால், கிறிஸ்து அதற்கு அஸ்திவாரமாக இல்லைன்னு சொன்னால், நெருப்பு வச்ச உடனே என்ன வைக்கோல், மரம், புல் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போடும். தங்கம் வெள்ளி தண்ணியாக ஓடி போடும். இப்படி தான் ஆகும் அப்படின்றார். மத்திய 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தையை கேட்டு, நல்லா கவனிங்க, நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஆள் கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டிய வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறானாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு பைபிளை வச்சுக்கிட்ட மணல் மேலே கட்டின வீடு இருக்க, அது என்ன ஆச்சு பாருங்க. அடுத்த வசனம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அந்த அஸ்திபாரத்தின் மேலே வராத ஆள், அவன் கட்டின வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போது இந்த இடத்துல கன்மலை, மணல், அதன் மேலே கட்டப்பட்ட வீடு, 2 பேர் அதை கட்டியிருக்காங்க. கன்மலையின் மேலே கட்டினால புத்தி உள்ளவன் சொல்கிறார், மணல் மேலே கட்டினவனை புத்தி இல்லாதவன் சொல்கிறார். புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவனுக்கு என்ன வேறுபாடு? இயேசு சொன்ன வார்த்தையின்படி செய்தவன் புத்தி உள்ளவன் கன்மலையில் வீட்டை கட்டினான். இயேசு சொன்ன வார்த்தையின்படி கட்டாதவன், புத்தி இல்லாதவன் மணல் மேலே கட்டியிருக்கான். இந்த நாளில் நாம் கேட்ட இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, நம்ம விருப்பத்தின்படி நாம் ஒரு சபையை உருவாக்க முடியாது.
நாம் விருப்பத்தின்படி கிறிஸ்தவத்தை இழுக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இருக்கிறார். Christ already laid as a foundation at Jerusalem AD 33. 33 ஆண்டு எருசலேம் நகரத்தில் சிலுவையிலே இயேசு தமது மரணத்தின் வழியாக அஸ்திவாரத்தை அது போட்டார். வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை. வேறு ஒரு அஸ்திபாரத்தை நீங்கள் போட முடியாது. போடுவதாக உங்களை ஏமாற்றிக்கலாம். நான் பொன், வெள்ளி, கல், மரம், புல், வைக்கோல், நீங்கள் எதை வேணால் கட்டுங்க. உங்கள் ஸ்டுடியோவை கட்டிங்க, உங்கள் பில்டிங்கை கட்டிங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு கூட சபை பெரிதாக கட்டி காட்டலாம். அதெல்லாம் கூடும் இடங்கள் தான். That cannot be called as a true church of God. The church is the living people. சபை என்பது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இதை எல்லாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் படிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, போடப்பட்டிருக்கிற திட அஸ்திவாரமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதன் மீது நாங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் மெய்யான ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?